ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி நடிகைக்கு ரீசெண்டாக இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், இவங்க ஒரு 2 days பிஃபோரே இவங்களோட காதலை பற்றி ரிவல் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு. நான் தான் கொஞ்சம் லேஸ்ட்டான அப்டேட் கொடுக்குற ஆளாச்சே. எல்லா அப்டேட்டும் வந்த பிறகு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ், நம்மளோட செல்லம்மா சீரியலில், அதாவது விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக போன செல்லம்மா அப்படிங்கிற சீரியலில் மேகா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க. அவங்களோட நேம் ஸ்ரீயா சுரேந்தர். அவங்களுக்கும் ரீசெண்டாக அவங்களோட ஃபியான்சிக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. ரோஹித் அப்படிங்கிறவங்கள தான் ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு லவ் மேரேஜ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாகவே மேரேஜுக்கான அப்டேட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸ்ரீயா, ரோஹித் 2 பேருக்குமே அவங்களோட கேரளா மாநிலத்தில் தான் இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. செல்லம்மா சீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவங்க தான் மேகா கேரக்டருக்கு இவங்க. ஆனால் பர்ஃபெக்டாக பொருந்தி இருந்தாங்க அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு. எல்லாருக்குமே அழுத்தமாக பதிஞ்ச ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் மேகாவோட கேரக்டர். ரொம்பவே சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. ரீசெண்டாக அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட்டில் அன்ஷிதா பிக் பாஸை விட்டு வளர்ந்த உடனேவே அவங்களும் போய் கலந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச ஸ்ரீயா அண்ட் ரோஹித் 2 பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சீக்கிரமாகவே அவங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்.